Welcome to Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நம்ம செஞ்சு காமிக்க போற ரெசிபி Sizzling Brownie. ஃபர்ஸ்ட் நான் வந்து ப்ரௌனியை வந்து எப்படி அசம்பிள் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு சிஸ்லர் பிளேட்டை வந்து நல்லா ஹீட் பண்ண போகிறேன். இதுதான் சிஸ்லர் பிளேட்டு, அது நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிஸ்லர் பிளேட்டு வைக்கக்கூடிய இந்த வுடன் பிளேட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி கோல்டு பட்டர் யூஸ் பண்ணி வச்சோம்னா அந்த புகை மாதிரி நம்மளுக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்ல புகை வரும். இதுக்காக இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம வச்சுருக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து கேக்கை வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். நான் சாக்லேட் கேக் ஏற்கனவே பண்ணியிருக்கேங்கிறதால அதை இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்படி பண்ணுறதால நம்மளுக்கு வந்து கேக் வைக்கும்போது பிளேட் ஏற்கனவே ஹீட்டாக இருக்கும் பர்ன் ஆகாமல் இருக்கிறத வந்து தடுக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ப்ரௌனியை வந்து நம்ம வச்சுட்டு உங்களுக்கு 1 இல்லைனா 2 ப்ரௌனியை நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி 1 ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் இல்லை சாக்லேட் ஐஸ்கிரீம் எதுனாலும் வச்சுட்டு அதுக்கு மேலே இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஹாட் சாக்லேட்டை வந்து இந்த மாதிரி நம்ம ஊற்றணுன்னா சூப்பரான சிஸ்லிங் சவுண்டு வரும். உங்களுக்கு கேட்டாலே தெரியும், சூப்பராக இந்த மாதிரி இருக்கும். இதுதான் சிஸ்லருங்க. சிஸ்லர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரௌனி இந்த மாதிரி தாங்க செய்வோம். கடையில் வந்து சூப்பராக இந்த மாதிரி தாங்க தருவாங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் மேலே டாப்பிங்ஸ்க்கு வந்து சாக்லேட் சிப்ஸு அப்புறம் சில்வர் பால்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கலாங்க. இப்போ இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம். 100 கிராம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 75 கிராம் பட்டர் எடுத்து வச்சிருக்கிறேன். இது ஹோம்மேட் பட்டர் தான். இதுக்கான லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் ஒயிட் சுகர், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 கப் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 3/4 கப் மைதா. இப்போ இதுக்கு வந்து 3 முட்டை தேவை. அது ஒரு பவுலில் வந்து ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 3 முட்டையை உடச்சி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அப்போ தான் முட்டையோட அந்த பேட் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஓவராலாம் பீட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் ஒயிட் சுகரும் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகும். அதோடு சேர்த்து நம்ம சேர்த்துருக்கிற சாக்லேட்டு சுகரு எல்லாமே மெல்ட் ஆகி கொஞ்சம் கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் நான் வந்து ஒயிட் சுகர் வந்து முழுசாக அப்படியே சேர்த்ததால எனக்கு கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதுக்கு பதில் கேஸ்டர் சுகரும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வீட்டில் உள்ள சுகரை யூஸ் பண்ணுறதா இருந்தால் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் நம்மளுக்கு ஈஸியாக கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சேர்த்துருக்கிற பட்டர் சுகர் சாக்லேட் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி கலந்து வந்தாச்சு. இந்த அளவுக்கு மெல்ட் ஆகி கலந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எடுத்து இறக்கி வச்சுட்டு 1 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜல்லடை யூஸ் பண்ணி 3/4 கப்பு மைதாவும் 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடரும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1/8 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ நம்ம மைதா மாவோட பேக்கிங் சோடா மட்டும்தான் சேர்த்துருக்குறோம், பேக்கிங் பவுடர் நம்ம சேர்க்கலை. எல்லா கேக்குமே நம்மளுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்து தான் பழக்கம். ஆனால் வந்து இந்த ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பேக்கிங் சோடா மட்டுமே போதும். நல்லா ப்ரௌனி வந்து டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பேக்கிங் சோடா மட்டுமே சேர்த்தா போதும், பேக்கிங் பவுடர் வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ எல்லாம் நல்லா ஜலிச்சு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய மைதா சாக்லேட் கலவையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்ச முட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்து விடணும். ஒரே டயத்தில் மொத்தமாக முட்டையை வந்து ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஒரு தடவை முட்டை கலவை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி நல்லா ஒன்று சேர்ந்து அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு பளபளன்னு ஒரு தன்மை வரும் பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதே மாதிரியான கேக் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து நிறைய விதமான கேக் வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். ரெயின்போ கேக்கு, கப் கேக்கு, சாக்லேட் மோக்கா கேக்கு, அந்த மாதிரி நிறைய விதமான ஈஸி மெத்தடில் செய்யக்கூடிய கேக்கெல்லாம் நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன். அதுக்கான வீடியோ லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கடைசியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய முட்டை கலவையும் இதோட சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பாருங்கள். உங்களுக்கு அதனுடைய பளபளப்பு தன்மை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்ல பளபளன்னு வந்துருச்சு பாருங்கள். நல்ல பளபளன்னு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய பேட்டர் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பேட்டரை வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஸ்கொயர் டைப்பில் உள்ள ட்ரேயில் வந்து நல்ல பட்டர் ஷீட்டு போட்டு அது மேலே பட்டர் தடவி நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கேக் பேட்டரை வந்து ஊற்றிக்கோங்க.
இப்போ பாருங்க நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டர் வந்து ட்ரேல ஊற்றியாச்சு. ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் வந்து கேக்கை வச்சுட்டு 30 நிமிஷம் பேக் பண்ணியாச்சுன்னா சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆயிரும். கேக்கு வந்து பேக் ஆகிற டயத்தில் வந்து நம்ம இதுக்கான சாக்லேட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனை வச்சுக்கோங்க. அதில் வந்து 100 கிராம் டார்க் சாக்லேட்டும் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கோங்க. கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுருங்க. பற்ற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி விஸ்கை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து முழுக்க நல்லா சிம்லே தான் இருக்கணும். ஏன்னா டார்க் சாக்லேட் வந்து சீக்கிரம் வந்து அடிப்பிடிச்சிரும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இடையில நம்ம விட்டுட்டு போனால் கூட ஈஸியாக அடிப்பிடிச்சிரும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா இது மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்க்குறது வந்து ஒரு கிளாசி ஃபினிஷ் கிடைக்குங்கிறதால தான் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து இனிப்பு தேவைன்னு நினச்சிங்கன்னா பவுடர் பண்ண சுகர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சாக்லேட் சாஸ் தாங்க இது. இப்போ பாருங்கள் நம்மளுடைய கேக் வந்து அதாவது ப்ரௌனி வந்து ஈஸியாக நம்மளுக்கு சூப்பராக பேக்காகி வந்துருச்சு. நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய ப்ரௌனியை வந்து ட்ரேலேருந்து வெளியில் எடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம். ப்ரௌனியோட லுக்கே எப்போதுமே அந்த ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணுறதுல தாங்க. அதனால் நான் இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி தான் சர்வ் பண்ண போகிறேன். இதை வந்து சிஸ்லிங் பண்ணி தான், அதாவது சிஸ்லர் பிளேட்டில் வச்சு தான் சாப்பிட்ணுன்ட்டு இல்லை. நம்ம இந்த மாதிரி ப்ரௌனியை வந்து கட் பண்ணிவிட்டு அது மேலே ஐஸ்கிரீம் இந்த சாஸ் எல்லாம் ஊற்றிட்டு சூப்பராக நம்ம வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு வந்து பரிமாற கொடுக்கலாம். அதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம். அதாவது உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரௌனி செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது சூப்பராக இருக்குங்க. சூப்பரான இந்த ப்ரௌனியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.